பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்குநேரி திசையன்விளை மாநில நெடுஞ்சாலையில் ரயில்வே கேட் பகுதியில் ரயில் வரும்போது கேட் மூடப்படுவதால் நீண்ட தூரத்துக்கு வாகனங்கள் வரிசையாக நின்று பெரிய ஒரு டிராபிக் வருது. அந்த பகுதியிலே மேம்பாலம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுப்பதான அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற அந்த ரயில்வே மேம்பாலம் அது கூட போக்குவரத்து அடிப்படையில் தான் இந்த ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்படுகிறது. போதுமான அளவுக்கு கணிசமாக போக்குவரத்து இருக்குமேயானால் அதில் முழுமையாக பாதி, அதாவது 50% மாநில நிதியில் இருந்தும் 50% ஒன்றிய நிதியிலிருந்தும் அதை பெற்று அந்த பாலத்தை நாங்கள் அமைக்கிறோம். இல்லை அது போதுமான அளவுக்கு செறிவு இல்லை என்று சொன்னால் சட்டமன்ற உறுப்பினர் கேட்கிற கேள்வியை மையமாக வைத்துக்கொண்டு முதலமைச்சரிடத்தில் கலந்து பேசி, ஏன்னா மாநில அரசாங்கத்தில் 100% போட்டு கட்டணும் அந்த அளவுக்கு அந்த போக்குவரத்து இல்லைன்னு சொன்னாக்கா, அதனால் நீங்கள் ஒரு கடிதம் கொடுங்க, முதலமைச்சரை கலந்து பேசி அந்த செறிவின் அடிப்படையில் அந்த ஒன்றிய அரசாங்கத்தை கலந்து பேசி கட்டுவதா இல்லை மாநில அரசாங்கம் கட்டுவதா என்று முடிவு செய்யப்பட்டு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.